إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وغلنتم எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ருல்லாஹ் என்ற தலைப்பிலே நீண்ட நாட்களாக பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் நம்மளை நோக்கி புனிதமிக்க ரமதான் மாதம் வர இருப்பதால் வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நாம் என்ன செய்வது, எப்படி திட்டம் வெட்டுவது என்ற தலைப்பில் பார்ப்போம். கைஃப நஸ்தக்பிலு ஷஹர ரமதான், ரமதானுடைய இந்த மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது? ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் அனைவரும் பல ரமதானை சந்தித்தோம், பல ரமதானை அடைந்திருக்கும். சிலர் 50 ரமதான் அடைந்திருப்பார்கள், சிலர் 40, சிலர் 30. குறைந்தது நம் அனைவரும் ஒரு 20 ரமதானாவது அடைந்திருக்கும். ஆனால் இந்த ரமதான்ல நம்மளுக்கு என்ன பலன் எதிர்பார்க்கும், என்ன பலன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, என்ன நம்முடைய ஈமான்ல அதிகரித்தது என்பதெல்லாம் நாம் பார்க்கும்போது
கடைசியில ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும், ஜீரோல தான் போயிடும். ஆகையால் கடந்த ரமதான்கள் எப்படி சென்றதோ அதை பற்றி நாம் கவலைப்படாமல் வர இருக்கக்கூடிய இந்த ரமதானை நாம் ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த ரமதானை எப்படி நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் நாம் செலவிட என்பது நாம் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் சில வழிமுறைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வர இருக்கக்கூடிய இந்த ரமதான்காக நாம் முன்னாடியே துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஐயபுலகனி அல்லாஹ் ஷஹர ரமதான், அல்லாஹ் நம்மள வர இருக்கக்கூடிய இந்த ரமதானை முழு உடல் ஆரோக்கியத்துடன் சிஹத்துடன் ஆஃபியத்துடன் அடைய செய்வானாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் அறிஞர்கள் وقد ورد عن بعض السلف أنهم كانوا يدعون الله 6 أشهر أن يبلغهم شهر رمضان. சலஃப்ல ஐமாக்கள் என்ன செய்வாங்கன்னா 6 மாத காலம், ரம்ஜான் வருவதற்கு 6 மாத காலம் அல்லாஹ்விடத்துல டெய்லி பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ்கிட்ட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமஜானை நீ எங்களை அடையச்சு. 6 மாத காலம் துஆ. நான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முழு மாதம் முழுக்க முழுக்க ஃபதீலத் சிறப்பு நிறைந்த ஒரு மாதம் என்றால் அது ரமஜான் மாதம் மட்டுமே. அதனால அறிஞர்கள் சலஃப்கள் என்ன செய்வாங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த ரமஜான் மாதத்திலே எங்களை அடைய செய். சும்ம யதுஊன அல்லாஹ், ரமஜான் மாதம் அடைந்த பிறகு நிறைய இபாதத்துகள் செய்வாங்க. அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 5 மாதங்கள் 5 அஷ்ஹுரின் பாதஹா ஹத்தா யுக்பல மின், மீதி இருக்கக்கூடிய அந்த 5 மாதத்துல என்ன துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களால முடிந்த அளவுக்கு இந்த ரமஜான் மாதத்துல நாங்க இபாதத் செய்தோம், இந்த இபாதத்தை நீ ஏற்றுக்கொள் என்று துஆ கேட்பாங்க. நாம இந்த வழிமுறை இன்னும் சில நாட்கள் தான், இன்னும் 10 நாட்கள் கூட இருக்காது, ரம்ஜான் நெருங்கி விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வரக்கூடிய ரமஜான்ல உடல் ஆரோக்கியத்துடன் அடைய வாய்ப்பளிப்பானாக. என்ன சொல்ல முடியாது, கடைசி நேரம் சில பேரை நம்ம பார்க்கிறோம், பிறகு பார்த்து பிறகு மோட்டா பண்ணவங்க இல்லையா, கடைசி நேரத்தில் என்ன செய்றாங்க, ரோகோ. ஆகையால் வரக்கூடிய இந்த ரமஜான் மாதத்தில அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக நாம் எப்படி துஆ கேட்கணும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான், யா அல்லாஹ் நிகழ இருக்கக்கூடிய இந்த லைவ்ல இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்தில் நீ எங்களுக்கு பரக்கத் செய். வபல்லிக்னா ஷஹர ரமதான், ரமஜான் மாதத்தை அடைய செய். வஃபிக்னா ஸியாம் வ கியாம் வ ஸாயிரில் அஅமால், யா அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியத்தை கொடு, நோன்பு வைக்கக்கூடிய நின்று வணங்கக்கூடிய இன்னும் நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு யா மன்னான் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள், நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வரக்கூடிய ரமஜானை நாம் அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். இறுதியாக ரம்ஜானுடைய பிறையை பார்த்தாச்சு. ஃபைதா அஹல்ல ஹிலால் ரமஜான், ரம்ஜானுடைய பிறை தென்பட்ட உடனே ஃபதகுல்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ஃபகல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை கண்டதும் ஓதக்கூடிய துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர், பிறை பார்த்த உடனே என்ன சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர். اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى ربي وربك الله هلال رشد وخير. என்ற இந்த துஆவை பிறகு பார்த்த உடனே வரக்கூடாது.
ரம்ஜானோட பிறை பார்த்த உடனே நாம் சொல்லக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்தா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலால் ஹுஸ்னின் வ கைர். யா அல்லாஹ், இந்த பிறையை எங்கள் மீது பரக்கத் வாய்ந்த சலாமத்தை வாய்ந்த இந்த பிறையை எங்களுக்கு தெரியப்படுத்து என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். எப்படிப்பட்ட பிறை? நேர்வழி வகுக்கும் நன்மையை தரக்கூடிய இந்த பிறையா நீ எங்களுக்கு வெளியாக்கிவை என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்க வேண்டும். பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதணும். இரண்டாவது வழிமுறை, ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய கிருபையால் வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்த உடனே நாம் செய்யக்கூடிய இரண்டாவது வழிமுறை என்னவென்றால் அல்ஹம்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செய், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நற்செய்தி, எந்த ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு புதிதான நிஅமத்துகள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுக்காக சஜதா செய்வாங்க. அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஜாஅஹு அம்ரு சுரூர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகிழ்ச்சி ஊட்டும் ஏதாவது ஒரு செய்தி வந்தா இல்ல ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா ஹர்ர சாஜிதன் லில்லாஹி ஷாக்கிரன் லில்லாஹ், அல்லாஹ்க்காக, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன செய்வாங்க? சஜிதா செய்வாங்க என்று திர்மிதியில 1578வது ஹதீஸ். அந்த அடிப்படையில ரம்ஜானை அடைந்த உடனே நாம் அல்லாஹ்க்காக 2 ரக்காத் சஜிதா சஜிதா செஞ்சு 2 ரக்காத், இது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அடுத்த வழிமுறை, ரமலான் வருவதை நாம் மகிழ்ச்சியா சந்தோஷமாக, நிறைய நன்மைகள், கொஞ்சம் நன்மை கிடையாது. நம்மளுக்கு 12 மாதங்கள் இருக்குது. ஆனா 12 மாதங்களில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ரமலானுடன் ஷஹர சேர்த்து சொல்றான். ஷஹரு ரமலான் இல்லையா? ஷஹரு ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அப்ப முழுக்க இந்த ரமலானுடைய மாதம் ஃபதீலத் வாய்ந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை வரவதை முன்னோக்கி நாம் மகிழ்ச்சியாக நன்மை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இன்ன நன்மைகள் வைத்திருக்கின்றான், நான் இந்த அடிப்படையில நோக்கு வச்சேன்னா எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் என்பது ஆர்வமுடன் நன்மையை எதிர்பார்த்து நாம் நோக்க வேண்டும். நிறைய நன்மைகள் இருக்குது. வரக்கூடிய ரமஜான் ரமஜான் வருகையை முன்னிட்டு உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரணும். சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா ரமஜானுடைய வர செய்தி கேட்ட உடனே நிறைய சந்தோஷம் அடைவார்கள். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஜானுடைய வருகையை நற்செய்தியாக சொல்லி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم أتاكم شهر رمضان, உங்கள் மத்தியில ரமஜானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹருல் முபாரக், யாரு? அல்லாஹ் தூதர் மகிழ்ச்சியா சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அதாக்கும் ஷஹரு ரமதான், ரமஜானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹருல் முபாரக், பரக்கத் வாய்ந்த ஃபதீலத் வாய்ந்த மாதமாக இருக்கிறது. ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாம, அந்த மாதத்திலே அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. வதுகல்லு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்துடைய வாயில்கள் பூட்டப்படுகிறது. வதபில்லு ஃபீஹி மரதத்து ஷைத்தான், ஷைத்தான்கள் விலங்கடிக்கப்படுகின்றன. ஃபீஹி லைலத்துன், அந்த ரமஜான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. ഖൈറുൻ മിൻ അൽഫി ഷഹർ, 1000 மாதங்களை விட ஒரு சிறப்பு இரவு ஒன்று இருக்கிறது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை, மன் ஹரும ഖൈரஹா ஃபகத் ஹரும, யார் ரம்ஜானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய சிறப்புகளை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அதுல நோன்பு வைக்கவில்லையோ, இபாதத்துகள் செய்யவில்லையோ, பாவங்களை கேட்கவில்லையோ, அவன் ஹரும, நிராசையாக ஒண்ணுமே அடையல.
வேஸ்ட் ஆயிருச்சு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆகையால் வரக்கூடிய இந்த ரமதானில நாம் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுக்கிறார். நன்மை எதிர்பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமாக சொல்லல, எவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஆனா எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா என்ன கூறுகின்றான்? குல்லு அமலி இப்ராஹிம் யுவாஃப். ஆதமோட மகன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் இரட்டிப்பாக அதிகமான நன்மைகள் கொடுக்கும். நாம் ஒரு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வரானோ அதற்கு அல்லாஹ் 10 மடங்கு கொடுப்பான். எத்தனை? 10 மடங்கு. அல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா. ஆனா ரம்ஜானோட நேரத்திலே மற்றும் இன்னும் அதிகமாக கொடுக்கும். இல்ல 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அதை விட அதிகமாக கொடுக்கிறான். இவ்வளவு நன்மைகள் கொடுக்கிறான். ஆனா எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நான் கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? قال الله تعالى الا الصوم. நோன்பை தவிர எல்லா நன்மைக்கும் 10 முதல் 7 கிடைக்கிறது. ஆனா நோன்பை தவிர நோன்புல சேர்க்காதீங்க. ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு, அதுல நாளை நாள் 700 மடங்கு வரைக்கும் போகும். ஆனா இது மற்ற இபாதத்துகளுக்கு நோன்பு அடங்காது. இல்ல சௌம், நோன்பை தவிர அது எனக்குரியது. அதற்கு நானே கூலி கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் என்பதை நம்மளால கணக்கிட முடியாது. வாரி கொடுப்பான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் நம்ம மத்தியில ஒரு ஆர்வம் காட்டும், ஒரு தேடுதல் இருக்கணும். அந்த காட்டம், அந்த தேடுதல் ஆர்வம் இருந்தால்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எவ்வளவு சிறப்பு வைத்திருக்கின்றான். நம்மளுக்கு ஆர்வம் இல்லை, ஏதோ ஒரு சடங்கு என்ற அடிப்படையில் நாம் நோக்க வைக்கிறோம். ஒரு பலனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. யார் நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு நான் நோன்பு வச்சா அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு, நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் நிறைய நன்மைகள் கொடுப்பான் என்ற ஆர்வத்துடன் யார் நோன்பு வைக்கிறானோ அவனுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கும் அல்லாஹ். இது மன் ஸாம ரமஸான், சாதாரண நோன்புக்கு சொல்லப்படும். ரம்ஜான் மாதத்திலே யார் ஈமானோட நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறானோ அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன முக்கியமான ஒரு வார்த்தை? நன்மை எதிர்பார்க்கும். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். இந்த நோயை நான் வச்சேன்னா எனக்கு நிறைய நன்மைகள் இருக்குது என்ற நன்மையை எதிர்பார்த்து யார் நோயை வைக்கிறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் இது பகலோடைய சிறப்பு. பகலோட சிறப்பு. பகல் நேரத்துல நாம என்ன செய்யணும்? பகல் நேரத்துல நாம காலை ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம மன இச்சையை கட்டப்படுத்தி அல்லாஹ்க்காக நம்ம என்ன செய்யறோம்? நோன்பு வைக்கிறோம். இது பகலோட இபாதத். நன்மை எதிர்பார்த்து நாம் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இதோட பலன் மூலமாக நம்மளுடைய கடந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். அதே வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மன் காம ரமஸான். 21 என்பது வருஷம் ஃபுல்லா இருக்கா இல்லையா? 21 என்பது வருஷம் ஃபுல்லா இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமஸான் ஈமானன் வ இஹ்திசாபன். யார் ரமஸான் மாதத்திலே நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குறானோ குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவனுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, நோன்புக்கு ஈக்குவல்
நோம்புக்கு நேர் எதிராக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா கியாமுல் லைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்படி ஒரு மனிதன் நன்மை எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்துல பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறானோ அவனுக்கு கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி இரவு நேரத்துல ஒருவன் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்கினார் அப்படின்னா அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன? நம்ம பார்ப்போம், நிறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ரம்ஜான் ஓட்டி அந்த 21 அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் சஃப்ல இடம் இருக்கு, முதல் சஃப் மாஷா அல்லாஹ். அந்த முதல் பிறகு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் அப்ப நிரம்பி இருக்கும். அதுக்கு பிறகு மக்கள் குறைஞ்சிருவாங்க. அப்ப இந்த நேரத்துல நீங்க பார்ப்பீங்க, இந்த கரெக்டா இந்த நல்ல வாலிப வயசுல இருக்கக்கூடிய நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய அவங்க பார்த்து வெளியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். எப்ப அவங்க சவுண்ட் வரணும் அப்படியே 10 பேர் ஓடி வருவாங்க. ஓடி வந்து உடனே ருக்குல ஜாயின் ஆகிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கியாம்ல நிக்குது. அதான் அஜரத் ரொம்ப நீண்டா ஓதுறாரு, நீண்ட கிராக் ஓதுறாரு. அப்ப நிக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு நாம சண்டை போடுறோம் என்னங்க, 20 ரக்காத் தராவியா 8 ரக்காத் தராவியா, இது பட்டு உலகமுள்ள எல்லாம் இதைத்தான் பேசுறாங்க. தராவி எத்தனை ரக்காத், 20 8 அப்படின்னு. ஆனா யாராவது எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 ரக்காத் தொழுகையை எப்படி தொழுதாங்க என்று நம்ம பேசுறோம்? அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட அபூ சல்மா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, சஅல அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கைஃப கானத் ஸலாத் ரசூலில்லாஹ். ஆயிஷா அம்மையாரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலானுடைய காலத்தில் 27 எப்படி இருந்தது என்று ஒரு சஹாபி அவங்களோட மனைவி ஆயிஷா கிட்ட கேக்குறாங்க. قالت ما كان يزيد في رمضان ولا في غيره على 11 ركعه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரம்ஜான் அல்லாத காலங்களில் 11 ரக்காத்துக்கு மேல தொழுதாக கிடையாது என்று அறிவிக்கப்படுவதற்கு இறுதியாக சொல்றாங்க. யுஸல்லி 4 ரக்காத்தின், முதலில் 4 ரக்காத் தொழுவாங்க. ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதோடைய அழகை பற்றி அதோடைய நீட்டை பற்றி நீங்க கேட்காதீங்க. நின்றாங்க எவ்வளவு நேரம் நிற்பாங்க, சஜதா செஞ்சாங்க எவ்வளவு நேரம் சஜதா செய்வாங்க, ருக்கு செஞ்சாங்க அந்த அழகை பத்தி நீங்க கேட்காதீங்க. இது யாராவது பேசணுமா? இல்ல, இது பத்தி நம்ம பேச மாட்டோம். 8 ரக்காத் 20 ரக்காத் அதை மட்டும்தான் குறிச்சுக்கோ தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 ரக்காத் தொழுகையை எந்த அளவுக்கு நீட்டிட்டு எந்த அளவுக்கு நீண்ட வந்து எந்த அளவுக்கு நீண்ட சுஜூதுகளை செஞ்சாங்களோ அதை பற்றி நம்ம பேசுறோமா? இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, முதலில் 4 ரக்காத் தொழுவாங்க. ஃபலா தஸ்அல் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதோட அழகை பற்றியும் அதை நீட்டி தொழுவதை பற்றி நீங்க கேட்காதீங்க. ثم يصلي 4 பின்பு 4 ரக்காத் தொழுவாங்க. فلا تسأل عن حسنهن وطولهن ثم يصلي 3 பின்பு 3 ரக்காத் தொழுவாங்க. அப்ப 8 + 3 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. ஆனா அந்த தொழுகை எப்படி இருந்துச்சு? அந்த அடிப்படையில நாம் நம்மளுடைய தொழுகையை மாற்றணும். அடுத்ததாக இந்த ரமஸானுக்காக நாம் நம்மளே தயாரிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஸான் வருவதற்கு முன்னாடி ரமஸானுக்காக முன்னாடியே நம்மளை ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம், ஷாபானுடைய மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். ஷாபானுடைய மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, கூத்து யா ரசூலல்லாஹ், நான் கூறினேன் அல்லாஹ்வுடைய தூதரே, லம் அரக தஸூமு மின் ஷஹரின் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதரே, மற்ற மாதங்களை விட அதிகமாக நான் உங்களை ஷாபானுடைய மாதத்துல நோன்பு வைத்து கண்டிருக்கிறேன். நீங்க அதிகமாக ஷாபானுடைய மாதத்துல நோன்பு வைப்பீங்க, நான் உங்களை பார்த்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. கால அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذلك ஷஹருன், அது ஒரு மாதம். எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்துல மக்கள் எல்லாரும் அசால்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி ரம்ஜான் வர இருக்கு, நம்ம இருப்பான சேர்த்து வச்சு ரம்ஜான்ல செஞ்சுக்கலாம். இது மனிதரோட இயல்பு என்னன்னா
இப்ப இபாதத்துல கொஞ்சம் லேசா இருந்துச்சுன்னா அடுத்த ரம்ஜான் வருது எப்படியாவது ஒரு குடி குடிச்சு நம்ம என்ன செய்வோம், ரம்ஜான்ல நிறைய தொழுத நன்மை டாலி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. மக்கள் இந்த ஷாபானுடைய மாதம் எப்படின்னா ரஜபுக்கும் ரம்ஜானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே மக்கள் அதிலும் அசால்ட்டாக இருப்பாங்க, தெளிவில்லாம இருப்பாங்க. இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் ஷாபானுடைய மாதம் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நான் விரும்புகிறேன் என்னோட அமல் நோபாலியாக இருக்கும் போது என்னோட அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார். ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஷாபான் மாதத்தோடைய பிந்தைய 15 நாட்கள் அரைக்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, நோம்பு வைக்காதீங்க, தடை செய்யுங்க, வைக்காதீங்க, ஹராம் கிடையாது. ஆனா எதற்காக வானான்னு சொல்றாங்கன்னா, நீங்க இப்பவே நோம்பு வச்சு பலகீனமா ஆக்கிக்காதீங்க. ஏன்னா வர இருக்கக்கூடிய ரமதான் மாதத்துல பலகீனம் அதிகமா ஆயிடும். அப்ப உங்களால விவாதங்கள் செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம சாப்பாடுல கடைசி ஒரு 20 நாள் வரைக்கும் நோம்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிட்டு கிஃப்ட் ரம்ஜானுக்காக உங்களை தயாரிப்பு செய்யுங்க. வர இருக்கக்கூடிய ரம்ஜான்ல ஒரு சுறுசுறுப்பாக நம்ம நோம்பு வைக்கிறோம், இன்று தொழ வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூம். ரம்ஜானோட பாதி முடிஞ்ச பிறகு நீங்க நோம்பு வைக்காதீங்க. என்ன காரணம்? நோம்பு வைப்பது ஹராம் இல்ல, ஹராம் கிடையாது. சிலர் சௌமதாவும் வைப்பாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க தாராளம் வந்து நேரத்தில் நோம்பு வைக்கலாம். இல்ல சிலர் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷாபான் மாதத்துல நோம்பு வைக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தடை செய்யறாங்க. ரீசன் காரணம் என்ன என்பது பார்த்தோம்னா ஒரே காரணம் தான், பலகீனம் ஏற்படக்கூடாது. உம்மத்துடைய நிலையை பார்க்கிறார். இவ்வளவு சிரமம் கொடுத்துட்டா வரக்கூடிய ரம்ஜானில் அவங்களுக்கு சிரமம் அதிகமாயிரும், பலகீனமாக ஆகி விடுவாங்க என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் 15க்கு பிறகு நீங்க நோன்பு வைக்காதீங்க என்று சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு ரம்ஜானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்ப நாம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்மளோட கடமை என்ன? குறிப்பாக ரம்ஜான் மாதம் என்று வந்தாவே நம்மளுக்கு செலவினங்கள் இரட்டிப்பாக, அதே 3 வேளை சாப்பாடு தான், ஆனா செலவு அதிகமா ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரம் இந்த பர்ச்சேசிங்ல போயிடும், பொருள் வாங்குறதுல நம்ம நேரத்தை கழிக்கணும். இன்னும் சொல்லப்போன குறிப்பாக இந்த ரம்ஜானுக்காக புது ஆடை எடுக்கிற என்ற ஒரு பேர்ல நிறைய நாட்கள் ஷாப்பிங் கிட்ட போகுது. இங்கேருந்து போறாங்க காரைக்கால் வரைக்கும், இங்க இருந்து சென்னை வரைக்கும் போறாங்க. அப்ப இவ்வளவு சிரமம் எடுத்து ரம்ஜான் நம்ம வீணாக்காம வரக்கூடிய இந்த ரம்ஜானுக்கு முன்னாடி நம்ம தயாரிப்பு செய்யணும் அப்படின்னா இப்பத்துல துணி வாங்க வச்சு மளிகை ஜாமான் என்ன தேவையோ இப்பயே ரெடி பண்ணி வச்சிருங்க. ரம்ஜானோட நேரத்துல அன்னைக்கு தேவை காய்கறி அது மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மளிகை ஜாமான்கள் இப்ப வாங்கி வச்சு ரம்ஜானோட நேரத்தை வீணாக்க வேண்டும். புது ஆடுகளை வாங்க வேண்டும்னா இப்பவே ரெடி பண்ணி வச்சு இப்பவே வாங்கி வச்சு. இன்னைக்கு நிறைய சலுகைகள் வந்துருச்சு. ஒரு ஆர்டர் போட்ட வீடு வந்து கொடுக்குறது இல்லையா? அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும்போது நாம் வரக்கூடிய ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ண, எப்படி இந்த ரம்ஜானை நம்ம அடைய வேண்டும், எப்படி இந்த ரம்ஜானை இபாதத் செய்ய வேண்டும், எந்த நேரத்துல நாம் தூங்க வேண்டும், எந்த நேரத்துல நாம் குர்ஆன் ஓத வேண்டும். எவ்வளவு ரம்ஜான் போச்சு, யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, ஹஜ்ரத்ல போன ரம்ஜான்ல 3 குர்ஆன் ஓதுனேன், 2 குர்ஆன் ஓதுனேன், 1 குர்ஆன் ஓதுனேன், ரொம்ப கம்மியான பேர் தான். அப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு கட்டமைப்பு செஞ்சு அந்த அடிப்படையில நாம் ஒரு டைம் டேபிள் போட்டுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமஜானை நாம் சிறப்பாக என்ன செய்யலாம், இந்த அடையில அதுல அதிகமாக இபாதத் செய்யலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், ரம்ஜான் வருது, ரம்ஜான்ல நோம்பு வைக்கிறோம். குறிப்பாக நோம்போடைய சட்ட திட்டங்களை தெரிஞ்சு, நோம்பு வருவதற்கு முன்ன இன்னும் இருக்கு 10 நாள்.
எப்படி நோம்பு வைக்கணும், எப்படி சஹர் செய்யணும், சஹரோட சுன்னா என்ன, இஃப்தாரோட சுன்னா என்ன, நோம்பல் எது செஞ்சா கூடும், எது செஞ்சா கூடாது, எது எதுனா செஞ்சா நோம்பு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய அஹ்காம மசாயில், அஹ்காம சோமுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியலையா, அல்லாஹ் தெளிவாக போறீங்க, தெரிந்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியலன்னா யார் அறிஞ்சவர்கள் அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சுக்கங்க. அப்ப இந்த நோம்பு வருவதற்கு முன்னாடி நோம்புக்குண்டான சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் அதிகமான மக்கள் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த டெலிவிஷன்ல குறிப்பாக இந்த சஹரோட நேரத்துல எல்லா சேனல்ல பயன்படும். எந்த சேனல்ல பாக்குறதுக்கு கூட தெரிய மாட்டேது. அந்த ஜமாத்துக்காரங்க அந்த சேனலை புடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறான். ஆனா யாருதான் இது கண்டுபிடிச்சான்னு தெரியல. சஹருடைய நேரம் பயான் கேட்கிற நேரம். யோசிச்சு பாருங்க, சஹருடைய நேரம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வானத்தில் இறங்கி வர முதல் வானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம். அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் யாராவது கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, நான் ரீசன் கொடுக்கிறேன். யாராவது இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, நான் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறேன். அப்ப அந்த இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த நேரத்துல நாம் பயான் கேட்கறது ஓர கட்டிட்டு, குறிப்பாக அந்த நேரத்துல நாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரம்ஜான் வரக்கூடியது இன்ஷா அல்லாஹ், வரக்கூடிய ரம்ஜானுக்காக நாம் நம்மளை தயாரிப்பு செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் உடல் ஆரோக்கியத்துடன் வர இருக்கக்கூடிய ரம்ஜானை சிறப்பாக அடைய வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأعظم وأكبر.